பாண்டிச்சேரியில் உமன்ஸ் டே அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி தாங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியுங்களா? 4 days முன்னாடி ஒரு குழந்தை காண போயிடுச்சுங்க. மிஸ்ஸிங் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. குழந்தை பேர் ஆத்தி. 9 வயசு மட்டும்தாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை காணா போய் 4 days மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தையோட பாடி தாங்க கிடச்சிருக்கு. கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை மிஸ்ஸிங் சொல்லும்போதே மனசுலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிலேருந்து இந்தமாரி மெசேஜ் வரும்போதே பயமாக இருக்கும், அங்கங்கே என்னடா நடக்குதுன்ட்டு. ஆனால் நம்ம இருக்க சரௌண்டிங்லேருந்தே ஒரு குழந்தை மிஸ் ஆகிடுச்சுன்னும் போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் நினச்சி நமக்கே பயமாக இருக்கும். நம்ம குழந்தைங்கள எங்கேயும் விட்டுட்டு போகவே தோணாதுங்க. அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. 9 வயசு தாங்க. வன்கொடுமை செஞ்சு சாகடிச்சு ஒரு சாக்கு முடியில் கட்டி வாய்க்கால தூக்கி போட்டு போயிருக்காங்க. அவங்களாம் என்னத்தான் ஜென்மோன்ட்டு சொல்ல தெரியல. அந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி கடைலாம் அடைச்சி பஸ்ஸெலாம் ஓடலை, எதுவுமே ஓடலைங்க. ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். அதை விட இந்த தப்பு இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா இந்த தப்பை பண்ணவங்க எல்லாருக்குமே கொடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும். அதை பார்த்து இனிமேல் இந்த மாதிரி ஒன்று யாரும் சிந்திக்க கூட கூடாது. அந்தமாரி ஒரு தண்டனையை கொடுத்தா மட்டும்தாங்க இது மீண்டும் நடக்காது. எல்லாரோட வீட்லேயும் இருக்க குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு டோன்ட் டச்னு சொல்லிக் கொடுங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கு. அப்போ தான் இது இனிமேல் நடக்காது. ரொம்ப பயமாக தான் இருக்குது. எல்லோரோட பேரண்ட்ஸும் பி கேர்ஃபுல்லாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை நம்பி உங்கள் குழந்தைங்கள விட்டுட்டு போகாதீங்க. யாருமே இப்போ நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த குழந்தை இருந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கிற சின்ன பசங்களும் ஒரு வயதான ஒருத்தவனும் சேர்ந்து இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 பேர் சேர்ந்து இந்த குழந்தைய வன்கொடுமை செஞ்சு சாவடித்து இப்படி போட்டுட்டாங்க. பெத்த மனசு எப்படி துடிக்கும்? பாலும் சோறும் ஊட்டி வளர்த்து யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டேனேன்னு சொல்லி அவங்க அப்பா கதறி அழுவுறாராங்க. நான் இதை கேட்டேன். அந்த வீடியோ எனக்கு பார்க்கணுன்னு தோணவே இல்லை. நிஜமாக கேட்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தனா தாங்க முடியாதுங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. அந்த பிஞ்சு குழந்தைய செதைச்ச எல்லாருக்குமே தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த செயல் மாறணும்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் ஃப்யூச்சரில் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்தமாரி நடக்காது அப்படி எங்கள் மனசுக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடைக்கும். இல்லைனா ஒவ்வொரு நாளும் குழந்தைங்கள விட்டுட்டு வேலைக்கு போகும்போதும் குழந்தை என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும்.